கடந்த 4-5 நாட்களாக தமிழகத்தில் ஒரு அமைதியான அற்புதமான புரட்சி நடந்து அது ஒரு ஜனநாயகத்தின் அருமையான வெற்றியாக இன்று விஜய் பதவியேற்க தயாராகி கொண்டிருக்கிறார். இது இப்பொழுது களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இதற்கு பின்புலமாக பலருக்கு தெரிந்த விஷயம்தான், இருந்தாலும் தொகுத்து சொல்ல விரும்புகிறேன். மே மாதம் 4ஆம் தேதி தமிழகத்தில் நடத்த தேர்தலுடைய முடிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தன. காலையிலிருந்தே மாலை வரை எல்லோருக்கும் எதிர்பார்க்க முடியாதபடி எல்லோரும் வியந்து மலைத்து நிற்கும் அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கதாநாயகனான விஜய் அடுத்தடுத்து அலையாக வெற்றி பெற்று கொண்டே வந்திருந்தார். இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுகவும் வீழ்ந்தது, ஏடிஎம்கேயும் வீழ்ந்தது. மற்ற கட்சிகள் எல்லோரும் பேரளவு கூட முன்னுக்கு வரவில்லை. ஆக இந்த தேர்தல் விஜய் என்ற ஒரு இளைஞர் அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய கருத்தையும் அவர் மேல் வைத்திருந்த மரியாதையும் அவர் மேல் வைத்திருந்த சினிமா மோகத்தையும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். இதில் நம்பிக்கை வைத்த இளைஞர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் ஓட்டு போட்டு தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும், இந்த திராவிட கட்சிகளுடைய ஆளுமையிலிருந்து, திராவிட கட்சிகளுடைய கரப்ஷன், ஊழலிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் ஓட்டு போட்டு அவர் 107 இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டார். ஆனால் இன்னும் 11 எம்எல்ஏக்கள் அவருடைய கட்சிக்கு ஆதரவளித்தால்தான் அவர் சபை அமைக்க முடியும். அப்படி அவர் அமைச்சரவை அமைத்து அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியும். ஆக இந்த 11 பேருக்கு எங்கே போவது? இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நல்ல வேலையாக நாகரீகமாக டிஎம்கே ஒதுங்கி கொண்டது. நாங்கள் எதிர்கட்சியாகவே பணியாற்றுவோம், விஜய்க்கு தொந்தரவு தர மாட்டோம் என்று ஒத்துக்கொண்டார். அந்த கண்ணியம் ஏடிஎம்கே வரவே இல்லை. அவர் தன்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் எங்கே இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கில் மாட்டிக்கொள்வார்கள் என்பதற்காக அவர்களை கூட்டிக் கொண்டு போய் எம்எல்ஏக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் பாண்டிச்சேரியில் அடைத்து வைத்து விட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நல்ல வேலையாக எல்லா பக்கமும் சிபிஐயும் சிபிஎம்மும் முஸ்லீம் நீக்கம் தாவேக்காவும் முன்வந்து கடந்த 4 நாட்களாக இந்த தமிழகம் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்த ஒரு பெரிய அசம்பிளியாக போய்விடுமோ அல்லது பிரசிடென்ட் ரோல் வந்துவிடுமோ என்ற ஒரு புரியாத ஒரு சூழ்நிலையில், எங்கும் பேச்சாக இருந்த ஒரு சூழ்நிலையில் கடைசியாக இந்த 4 சிறு கட்சிகளும் முன்வந்து மிஸ்டர் விஜய்க்கு ஆதரவு தருவதற்கு அவருக்கு கைக்கு வலிமைப்படுத்துவார் முன்வந்த பொழுது அவர்களை எல்லோரையும் ஏற்றுக்கொண்ட பொழுது இப்பொழுது 118 எம்எல்ஏக்கள் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி நாளை காலை தமிழகத்தில் அமையப் போகிறது. அதனுடைய முதன்மை அமைச்சராக திரு விஜயும் சேர்ப்புகிறார். இதில் என்ன ஒரு அதிசயம் என்னவென்றால், 2 ஆண்டுகள் மட்டுமே களத்தில் இறங்கிய ஒரு இளைஞர் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த 2 வகையான டிஎம்கே ஏடிஎம்கே, இந்த டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த வகையிலும் கருத்தில் மாற்றம் இல்லை, கொள்கையில் மாற்றம் இல்லை, அதே போல் ஊழலில் மாற்றம் இல்லை. 2 பேருமே கைதேர்ந்த ஊழல்வாதிகள். பேர் தான் மாறிடுது. இந்த கூட்டத்துக்கு பதிலாக அந்த கூட்டம் வந்து அவ்வளோதான் ஒழி, வேறு எந்த மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட 50 ஆண்டுகள் தமிழகத்தை முன்னேற்றமும் கொண்டு வந்தது திராவிட கட்சி தான். அதை ஊழலில் சிக்க வைத்ததும் இந்த திராவிட கட்சிகள் தான். இந்த 2ஐயுமே தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புது மறுமலர்ச்சிக்கு டெலிவரன்ஸ் சொல்வார்கள், ஒரு பெரிய அரக்கனிடமிருந்து மக்களை காப்பாற்றியது போல திராவிட கட்சிகளுடைய ஊழல் அவர்கள் நிறைய நன்மை செய்திருக்கிறார் என்பதை மறக்க முடியாது. இந்தியாவில் மிக சிறந்த மாநிலமாக முன்னேறுவதற்கு இந்த திராவிட கட்சிகள் தான் முக்கிய காரணம். அதே சமயம் ஊழலிலும் இவர்கள் முதன்மையான மாநிலமாக ஆக்கி காட்டினார்கள். அந்த நிலை எல்லாம் போய் இப்பொழுது புதிய ஒருவர், புதிய கொள்கையோடு, புதிய துடிப்போடு தமிழகத்தினுடைய
முதலமைச்சராக போகிறார். இந்த இந்த முழுமையிலுமே எது மிகவும் போற்றத்தக்க இடம் என்றால் எல்லோருமே நாகரிகமாக நடந்து கொண்டார்கள். ஜனநாயக மக்களாட்சிக்கு உதாரணமாக நடந்து கொண்டார்கள். எங்கேயும் அடிதடி கிடையாது, எங்கேயும் போராட்டம் கிடையாது. நடக்க வேண்டியதெல்லாம் எப்படி எந்த மாதிரி நடப்பது முறையோ அதே மாதிரி நடந்து கொண்டது. கவர்னரும் சரியாக நடந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார், உங்கள்கிட்ட 107 தான் இருக்குது, இன்னும் 11 எம்எல்ஏக்கள் உனக்கு ஆதரவு கொடுத்தால் நான் உன்னை சிஎமாக்கிறேன் என்று சொல்லி உதவி கொண்டு விட்டார். இது முறை அவர் செய்தது. அதே போல் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு விஜய்க்கு என்ன ஆதரவு எப்படி வரும் என்று யாருக்கும் புரியாத ஒரு சூழ்நிலையில் சிபிஐயும் கம்யூனிஸ்ட் 2 பிரிவும், அதே மாதிரி முஸ்லீம் லீக் கட்சியும், அது திருமாவளவனுடைய கட்சி எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று வந்ததற்கு தமிழகம் இப்பொழுது ஒரு உறுதியான நிலையான ஆட்சிக்கு காலை முன்னடி அடி எடுத்து வைக்கப்படும். இது ஒரு தனி மனிதனுடைய வெற்றமல்ல, ஒரு தனி விஜய் என்ற ஒரு இளைஞனுடைய கனவு நனவாது மட்டுமல்ல. இது தமிழகம் ஒரு நாகரிகமான ஜனநாயக சிந்தனை உள்ள ஜனநாயக மரபுள்ள மாநிலம் என்பதை அழகாக எடுத்து காட்டியதற்கு நாம் அனைவருக்கும், எல்லா கட்சியினருக்கும் நாம் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும். அதை விட 2 பெரிய கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே என்று வலிமையான வேர் ஊன்றியுள்ள 2 கட்சிகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு இளைஞனின் மேல் மக்கள் முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை தேர்ந்தெடுத்தது இந்தியாவின் மகா பெரிய புரட்சி. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகிலேயே மகா பெரிய புரட்சி. இதற்காக தமிழகம் பெருமைப்பட வேண்டும், இந்தியாவும் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு நாகரிகமான ஒரு ஜனநாயக புரட்சி வேறு எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் நடந்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதற்கு நாம் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிப்போம். இது எல்லோருக்கும் கிடைத்த வெற்றியாக, தமிழகத்துக்கு கிடைத்த வெற்றியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இல்லை, தமிழகத்திற்கே கிடைத்த வெற்றி அல்ல, இந்த தமிழக ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்று நாம் தாராளமாக முழக்கமிட